ஓகே. இன்னைக்கு வந்து டே 17. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, ஒரு நம்பர் குடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து, அது பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி சொல்லப் போறோம். ஓகேவா? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக் பார்த்துரலாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நம்பர் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பர் வந்து சேம் அதே நம்பரால மட்டும் தான் டிவைட் ஆகணும். எக்ஸெப்ட் 1. 1க்கு பதில் 1லயும் டிவைட் ஆகலாம். அத தவிர மீதி எந்த நம்பர்லயும் டிவைட் ஆகக்கூடாது. அந்த நம்பர தவிர. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்றது குடுத்தாங்க அப்படின்னா, 3ஆல மட்டும் தான் டிவைட் ஆகணும். கரெக்ட்டா? இப்ப அதே வந்து உங்களுக்கு 4 குடுக்குறாங்கன்னு வைங்களேன். 4 வந்து 4ஆல மட்டும் தான் டிவைட் ஆகுமா? இல்ல 2ஆலயும் ஆகும். அப்ப இது வந்து நாட் எ பிரைம் நம்பர். இது மாரி இருக்கிறது தான் பிரைம் நம்பர். ஓகேவா? இப்ப இந்த நம்பர் குடுத்துட்டாங்க அப்படின்னா, பிரைமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நம்பர் எடுத்துப்போம். இந்த நம்பர்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா நம்பருமே அதாவது வந்து 2ல இருந்து 1 விட்டுருவோம். 2, 3 இந்த நம்பர்லாம் வந்து இதால டிவைட் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். இப்போ 4/2 இதே தப்பாயிடும். அப்ப இத விட்டு வெளிய வந்துரும். இப்ப இந்த இடத்துல ஒருவேளை 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2, 3, 4 இதெல்லாம் வந்து டிவைட் ஆகுமா? ஆவாது. கரெக்ட்டா எக்ஸாக்ட்லி டிவைட் ஆவாது. இதுவும் டிவைட் ஆவாது. 4ம் டிவைட் ஆவாது. அப்ப 5 இஸ் அ பிரைம் நம்பர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டிரும். இதுக்கான இப்ப ப்ரோகிராம் நம்ம இப்ப செக் பண்ணுவோமா? ஓகே. ப்ரோகிராம் எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றதுக்கு பைத்தான்ல வந்து டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். டெஃப் செக் பிரைம் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் நம்ம போட்டுக்கோம். செக் பிரைம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நான் நம்பரை கெட் பண்ணிக்கிறேன். நம்பரை கெட் பண்ணிக்கிட்டு ஃபார் லூப்ல ஃபார் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 2ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் ஓகேவா? அந்த நம்பர் வரைக்கும் செக் பண்றேன். இஃப் ஒருவேளை அந்த நம்பர் வந்து அந்த முன்னாடி இருக்க எல்லா நம்பர் அதாவது ஒவ்வொன்றா கால் பண்ணி கொடுக்குது பார்த்தீங்களா? அந்த நம்பரால டிவைட் ஆயிருச்சு அப்படின்னா, இது வந்து நம்பர் கிடையாது. பிரைம் நம்பர் கிடையாது. அப்போ வந்து பிரிண்ட் இட் இட் இஸ் நாட் அ பிரைம். இட் இஸ் நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்றத போட்டுரும். ஒருவேளை இந்த ஃபார் லூப் வரைக்கும் எல்லாமே நடந்துருச்சு. இது நடந்துமே இல்ல கரெக்டா இருக்கு எல்லாமே அப்படின்னா, அப்போ வந்து அது பிரைம் நம்பர். ஸோ இட் இஸ் அ பிரைம் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? இவ்வளவுதான் கண்டிஷன். இது வந்து இப்போ வந்து ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. இப்போ யூசர் இருந்து கால் பண்ணி ஒரு நம்பர் வந்து அங்க கொடுக்கலாம். அப்ப நம்பர் அப்படின்ற ஒரு இதை கால் யூசர்ன்னு வாங்குறோம். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்தாச்சா? இப்ப நான் கால் பண்ண போறேன். என்னத்த செக் பிரைம் அப்படின்றத செக் பிஆர்ஐஎம்இ பிரைம் அப்படின்றத கால் பண்றேன். எதை வச்சு அப்படின்னா நம்பர் அப்படின்ற கீவேர்டை வச்சு அதாவது அந்த வேரியபிள் வச்சு நான் கால் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ யூசர்ட்ட இருந்து ஒரு நம்பர் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 24 அப்படின்றது கொடுப்போம். 24 அப்படின்றது இந்த இடத்துல எதனால இப்படி உங்களுக்கு நிறைய டைம் வருது அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து பிரேக் ஆகணும். அப்ப பிரேக் அப்படின்ற கீவேர்டு போட்டுக்கணும். இப்போ ரன் பண்ணி பாருங்க. 24 வந்து நம்மளுக்கு பிரைம் நம்பர் கிடையாது தானே. அப்ப இட் இஸ் நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்றது வந்துடும். இப்போ நம்மளுக்கு 17 அப்படின்றது பிரைம் நம்பர் அப்படின்றது தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது டிவைட் ஆகுது. அது கொடுத்தோம் அப்படின்னா பாருங்க பிரைம் நம்பர் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே. இன்னைக்கு வந்து எப்படி பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தோம். நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் குடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து நாளைக்கு பார்க்கலாம்.